வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று அருப்புக்கோட்டையில் 63 நாயன்மார்களின் அற்புதமான வரலாற்றினை சொற்பொழிவாக கேட்க வருகை தாரீர் அருமையான பக்த கோடி மக்களே. கடம்பனை பகவல் மங்கினன் தென்றடவை கோதிரான் தங்கடன் அடியேனையும் நான் முதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே சமரவன் மாவை கடிந்தவே குமரன் தாதைனர் கோடமேறிய அமர கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. சிற்றம்பலம் பெரிய புராணம். அந்த பெரிய புராணம் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பிள்ளைவாள் அந்தனர்கள் அடியாருக்கு அடியேன் இறைவன் அடியெடுத்து கொடுத்தாரு. அந்த பெருமை என்ன அப்படின்னா அதை முன்னாடி பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம கந்த புராணம் சிவபெருமானுக்கு 3 கண்கள் போன்றது பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் என்ற 3 புராணங்களும். இதுல கந்த புராணம் மூலம் இல்லை எல்லா புராண நூல்களுமே வடமொழியில எழுதப்பட்டு அதுக்கப்புறம் தான் தமிழாக்கம் பண்ணப்பட்டு. ஆனா பெரிய புராணம் மட்டும்தான் மூலமே தமிழ் மொழியில எழுதப்பட்டது. அது மட்டும் திருக்குறளும் அது மாதிரி தமிழ் எழுதப்பட்டதுதான். அந்த கந்த புராணமானது மூல நூல்ல 10,000 பாடல்களுக்கு மேல இருந்துச்சு. அதை இந்த கந்தசஷ்டி நேரத்துல எல்லாரும் அதை தினந்தோறும் பாராயணம் பண்ணுவாங்க. அது ரொம்ப அதிகமா இருக்க முடியல அப்படின்றதுக்காக கந்த புராண சுருக்கம் அப்படின்னு சொல்லி ஆறுமுக பெரும் நாவலார்னு ஒருத்தர் இலங்கைக்கார், அவரு கொஞ்சம் சுருக்கமா எழுதி கொடுத்தாரு. அதுல 1000 பாடல்கள். அதுக்கப்புறமா கந்தர்களி வெண்பா என்ற நூலை ஒரு 122 வரியில அவர் கந்தர் கலிவெண்பா என்ற நூலா அறிவித்தார். இப்ப அது பெரிய நூலா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி பிரி நூலா இருந்து வகை நூலா வந்திருக்கு. இப்ப நம்ம பெரிய புராணமானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுத்து அவரு 11 பாடல்கள் பாடியிருக்காரு திருத்தொண்ட தொகையில. அதற்கடுத்து வந்த நம்பியாண்டார் நம்பிகள் கொஞ்சம் விரிவா அவர் 90 பாடல்கள் ஆகியிருக்காரு. அதுக்கடுத்து வந்த நம்ம தேக்கிறார் பெருமாள் அவரு 4256 பாடல்கள் மூலமா நமக்கு பெரிய புராணத்தை அறிவித்தாரு. இந்த பெரிய புராணம் அடியார்கள் பெருமையை சொல்லக்கூடியது. அடியார்களுடைய பெருமை அப்ப அடியார்கள் புராணம் எழுதியிருக்காங்க. யார் அடியாருடைய பெருமையை சொல்ல மிக விரிவானது. அதனால பெரிய புராணம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பெருமையை சொல்லி அதை நம்ம சுந்தரமூர்த்தி சாமியே சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார். அவங்களுடைய பெருமை அவங்களுக்கு ஈட யாரையும் சொல்ல முடியாது. அதனால பெருமையால் தம்மை ஒப்பார், பேனலால் எம்மை பெற்றார். சிவபெருமானையே எந்த நேரமும் நினைச்சுட்டே இருந்ததுனால அதனால என்ன அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒருமையால் உலகை வெல்வார். இந்த அகமும் புறமும் அந்த சிவ சிந்தனையிலேயே இருந்திருக்காங்க. அதனால ஒருமையால் உலகையே வெல்லக்கூடியவங்க. பூனம் மேல் ஒன்றும் இல்லார், அருமையால் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலக பற்ற விட்டு அந்த பேரின்படியிலேயே அவங்க இருந்திருக்காங்க. அந்த இருமைங்கிறது இன்மை மறுமை இதெல்லாம் கடந்த இறைவன் திருவடியவே போற்றி இருந்திருக்காங்க. அதனால நீ அவங்கள போய் போற்றி பாடல்களை சாமி சொல்லியிருக்காரு. அந்த நம்ம பெரிய புராணத்துல தனி அடியார்கள் 60 பேரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்காரு. நம்பியாண்டார்கள் நம்பி 63 பேரை அறிவியிருக்காரு. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் யாருமே அவங்க தன்னை பத்தியே புகழ்ந்து எழுதிக்கிற மாட்டாங்க. இவர் நம்பியாண்டார் நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவங்களுடைய பெற்றோர்கள் 2 பேரையும் சேர்த்து 63 பேரை தனி அடியார்கள் வரலாறு வருது. இப்போ தொகை அடியார்கள் அதனா 9 தொகை அடியார்கள் சொல்லுவாங்க. அதாவது 9ங்கிறது 9 பேரை மட்டும் கிடையாது.
இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அப்புறம் பொய்யடிமை இல்லாதான பொய்யடிமை, அப்ப மெய்யடிமை பொய்யடிமை, மெய்ப்பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு அடிமையா இருக்கக்கூடவங்க பொய்யடிமை இல்லாதவங்க. பக்தரை பணிவார்கள் போது பக்தர்கள் எல்லாருக்கும் படியார்கள் எல்லாரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வணங்குறோம். அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம வணங்குறோம். அந்த பணியக்கூடியவங்க பரமனையே பாடுவார்கள். இவனும் தேவாரம் திருவாசனம் பாடக்கூடிய அவங்கெல்லாம் எண்ணிக்கை சொல்ல முடியாது. அவங்க இனிமேல் வரக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சேர்த்து இப்பே வளர்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி 9 பேர் திருவாரூர்ல பிறந்தவங்க. எப்போதும் திருமணி இறைவனை வணங்க பூஜை பண்ணக்கூடியவங்க. அந்த பாடல வர்ற 9 பேரும் இந்த தொகையடியார்கள். இவங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. இனிமேல் வர்றவங்களுக்கும் முன்னாடி போனவங்க இருக்கிறவங்க பின்னாடி வர்றவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. நம்ம பெரிய புராணத்துல பெண் அடியார்கள் பார்க்கும்போது 3 பேரை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. 3 பேர்னா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமியோடைய அம்மா இசைஞானியார், அப்புறம் மகேற்கரசி ராணி. இவங்களுடைய வரலாறுலாம் சுந்தரமூர்த்தி சுவாமியோட வரலாறுலாம் அவங்க அம்மாவுடைய வரலாறு பேர் வந்துடும். மகேற்கரசியார்னா ஞானசமுத்திர வரலாறு சொல்லும்போது அவரோட வரலாறு வந்துடும். காரைக்காலமையார் வரலாறு மட்டும்தான் கொஞ்சம் தனிப்பட்ட விரிந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம திலகவதியார் திருவெண்காடு அப்படின்னு சொல்லி அந்த திருத்தொண்ட நாயனார் அவங்க அந்த கதையில வரும். கமலவதி இவங்கெல்லாம் தனியா வராது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா அவங்களை யாரையுமே அவள் இவள்கிற சொல்லாம அவர் இவர் அப்படின்னு தான் டெக்ளேர் பண்ணுவாங்க. அவருடைய அந்த ஒரு கண்ணியமான நிலை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப தில்லைவாழ் அந்தணர்கள் சாமியா எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. திருமால் ஆற்கடல்ல பள்ளி கொண்டு இருக்காரு. அவரை ஆதிசேஷங்கிற பாம்பு தான் அவரை பள்ளி படுக்கையா. அது ஒரு நாள் சாமியில திருமால்கிட்ட கேட்கலாம், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீங்க கனமா தெரிகிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இன்னைக்கு நீங்க ரொம்ப கனமா பின்னாடி கூட தெளிச்சு பின்னாடி தெளிச்சு அப்படி நீங்க ரொம்ப நீங்க கனமா இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரு நடராஜ பெருமான் அந்த சிவபெருமானுடைய நடன குளத்தை நானு பார்த்தேன், அதனால உனக்கு போயிட்டா தெரிஞ்சிருக்கோம். நம்ம உலக வாழ்க்கையில சொல்லுவோம் ஆளு கொஞ்சம் கனமாக ரொம்ப சந்தோஷத்துல பூச்சி போயிட்டாங்க அப்படின்னா, அது மாதிரி அவர் தான் பெரும்பாலும் சந்தோஷத்துல நடன காட்சியை பார்த்த சந்தோஷத்துல பூச்சி போயிட்டாராம். அதனால நான் கனமா தெரிஞ்சிருப்பேன் அப்படின்போது அந்த காட்சியை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் சொல்லும் பொழுது பிள்ளையில வியாக்கிரபாதர்னு ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடன காட்சியை காரணம் தவம் பண்றாரு. அவர் கூட போய் நீயும் தவம் பண்ணேன், உனக்கு ஒரு நாளைக்கு அந்த காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆதிசேஷன் அவரோட வாரிசை கூப்பிட்டு பண்ணி எனக்கு வச்சுட்டு இவர் இங்கே வந்துடுறாரு. இங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலத்துல தைப்பூசத்தன்னைக்கு அவங்களுக்கு காட்சி சாமி கொடுக்குறாரு. அந்த தைப்பூசத்துக்கு காட்சி கொடுத்து வரும்பொழுது இறைவன் தேவர்கள் பூதகணங்கள் இவங்கெல்லாம் 78,000 பேர் சேர்ந்து வந்தாங்களாம். அதுல 3000 பேர் தீட்சை வாங்கி சிவபூஜை பண்ணக்கூடிய இருக்கிறவங்க. அவங்கள இந்த சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணக்கூடியவங்க திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு ஒரு இது அந்த தீட்சை முறையை வாங்கி பண்ணி திருமணம் பண்ணாம தான் பூஜை பண்ணக்கூடிய ஒரு அவங்களுக்கு தகுதி கிடைக்குது. அது மாதிரி இந்த 3000 பேரும் அங்கே பூஜை பண்ணி தீட்சிதர்களை நீங்க இங்கே இருந்து நடராஜனுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சாமி இருந்துட்டு போயிடுறாரு. இந்த 3000 பேரும் நடராஜ பெருமானுக்கு அதனால பிள்ளைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா ஒரு யாகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் சத்தியலோகம் இந்த 3000 பேரையும் கூப்பிடுறாரு. இவங்க 3000 பேர் போக மாட்டேங்கிறாங்க. நாங்க நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்றதை நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. பாட்டு வியாக்கிரபாதரை சிபாரிசு பண்றாரு. அவங்கள எனக்கு அனுப்பி வைங்க. அப்ப அவங்க 2 பேரும் நாங்க இருந்து இந்த பூஜையை நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க போய் அந்த யாகத்தை நடத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம். இவங்க போய் அங்க எல்லா யாகமெல்லாம் முடிச்சு திரும்பி வரும்போது இங்க வியாக்கிரபாதத்தை எண்ணிக்கை கரெக்டா எண்ணி கொடுக்குறாங்கன்னா பார்த்தா ஒரு ஆள் பறையிறாங்க.
ஒரு ஆள் குறையிறாங்களே என்னன்னு தேடி பொழுது அதான் சாமி ஆசிரியா நானும் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவங்க தாண்டவ சாமிக்கு பேரு சபாநாயகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் அந்த நடராஜ பெருமான். தில்லை வந்து வேற கையிலே வேற கிடையாது. கையிலேயே தில்லை, தில்லையே கையிலே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தில்லை இலையை தாண்ட மாட்டாலாம். அப்படியே அவங்க இலையை தாண்ட மாட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோயில் அப்படின்னா நம்ம திருமுறைகள்ல சிதம்பரத்துக்கு கோயில் அப்படின்னு தான் பேர். அந்த கோயில்னாலே சிதம்பரம் தான், இல்லை தான். இப்ப நம்ம திருநீலகண்ட குயவனார் அவருடைய வரலாறு பார்க்கலாம். அதனால சாமி அவர்களே முதல்ல அவர்களே அவள் அந்தனர்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. இப்ப அடுத்து இவர் சுந்தரபதி சுவாமிகள் அடுத்த அடியாரத்தை எடுக்கும்போது திருநீலகண்ட குயவனார சொல்றாரு. ஏன் இவரை சொல்றாரு அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க வர்றதுக்கு காரணமா இருக்கிறதே 2 பெண்கள் மேல கொண்ட ஆசை. இவரு அந்த பெண் அந்த துறந்து அது 1 நாள் 2 நாள் ஒரு வருஷம் கிடையாது. அவர் 25 வயசுல அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக 70-80 வயசு வரைக்கும் இதை கடைபிடிச்சவர் வந்து அவருக்கு ரொம்ப பெருமையா தெரிஞ்சதுனால அடுத்து ஒரு திருநீலகண்ட குயவனாரை பற்றி சொல்றாரு. இவர் யாரு அப்படின்னா தில்லையில இருக்கக்கூடிய ஒரு குயவனார். அவங்க இப்ப மாதிரி காசுக்கு கொடுத்தா தான் இறைவனுக்கு தொண்டு செய்யறது கிடையாது. அவங்களால முடிஞ்ச ஒரு தொண்டு அந்த திருவோடு செஞ்சு கொடுக்குற தொண்டு செஞ்சுட்டு வர. அப்படி செஞ்சு வரும் பொழுது அவருக்கு கொஞ்சம் சிற்றின்பத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் போல இருக்கு. வேற பெண்ணை பார்த்து போயிட்டு வந்துடுறாரு. இது நம்மளுக்கு தெரிஞ்சு இப்ப மாதிரினா சட்டா போட்டு 4 வீட்டுக்கு ஊர்லாம் போயிருக்கோம். ஆனா அவங்க வெளியே அவர்கிட்ட சண்டையுமே போடல. அவர்கிட்ட அப்படியே ஒதுக்கி இருந்துக்கிட்டாங்க. ஆனா மனைவி என்னென்ன கடமை செய்யணுமோ சமையல் பண்றதோ அவருக்கு இந்த கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தாம்பத்திய வாழ்வை மட்டும் இல்லாம அவங்க ஒதுக்கி இருந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் இவரு அவங்கள தொட போகும்பொழுது திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டாதீர்ட்டாங்க. அவங்க எம்மை தீண்டாதீர் அப்படிங்கிறது பெண் இனத்தையே சொல்றது அப்படின்னு இவர் அப்படியே எந்த பெண்ணையும் நான் என் மனசால கூட தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்து வந்துடுறாரு. அவங்க வீடானது ஒரு சின்ன குடிசை வீடா தான் இருக்கு. அதுல அவங்க அந்த பானை செய்யறது செஞ்சதை அடுக்கி வச்சிருக்கணும். செய்யறதுக்கான பாத்திரங்கள் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கணும். அந்த இடம் ஒரு ஆள் பழுத்த படம்னா அடுத்தவங்க கையை தொடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல அவங்க அப்படி கட்டுப்பாடோட இருந்திருக்காங்க. அந்த 5 புலன்களையும் ஒடுக்கி இருந்திருக்காங்க. அப்ப சாமி வர ஒரு வயதான ஒரு காலத்துல வந்த உடனே இவர் அவர் மரியாதையெல்லாம் பண்ணி வந்த காரணம் என்னன்னு விசாரிக்கும் பொழுது என்கிட்ட ஒரு ஓடு, இந்த ஓடு கற்பக விருட்சம் போன்றது. அது மட்டும் இல்லாம பொண்ணு மணி வைரக்கல் இதெல்லாம் இதுக்கு ஒப்பாகாது. இதை நீ வச்சிரு, நான் திரும்பி வந்து கேட்கும் போது நீ கொடு அப்படிங்கிற. சரின்னு அதை வாங்கிட்டு போய் பத்திரமா அவருக்கு எவ்வளவு தூரத்தை பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமான இடத்துல வச்சிருந்தாரு. வச்சு அவர் கொடுக்கும் பொழுது ஒரு 25 வயசுல கொடுத்துருப்பாரு. இவர் போயிட்டாரு, சாமி போயிட்டாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. வந்து கேட்கிறாரு, நான் மட்டும் கொடுத்து போனேன், ஓடு எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது இவரு போய் தேடி அதுக்கு முன்னாடி சாமி மறைச்சிட்டாரு, ஓட மறைச்சிட்டாரு. போய் தேடுறாரு. அந்த மாதிரி சேர்ந்தே தேடுறாங்க. ஏன்னா ஓடு காணும். ரொம்ப கலக்கம் படைச்சு போய் வந்து கலங்கி போய் நிக்கிற உடனே, என்னப்பா கொடுத்ததை கேட்டா உனக்கு கொடுக்க மனசு வரலையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லை சாமி, நிஜமாவே ஓடு காணும். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வேற போட்டு நான் நிறைய ஓடு செஞ்சுருக்கேன், அதில் உங்களுக்கு ஓடு வேற. அதெல்லாம் இல்லை, நான் ஏற்கனவே அந்த பெருமையெல்லாம் அவங்க சொல்லிட்டு போனேன். அதனால நீங்க வச்சுட்டே திருடி வச்சுக்க மனசு வரல. இல்லை சாமி, நான் திருடலை சாமி அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஒரு பொன்கோடு கூட நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு வழியா வந்தது பொன்கோடு தானே. நான் அந்த ஓடுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொன்னேன். நீ அதனால அவனுக்கு கொடுக்க மனசு வரல, நீ திருடிட்டே சொல்றாரு. இல்லை சாமி, நான் திருடலை அப்படின்னா அப்ப நீ உன்னோட மகனோட வந்து
வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு கோலத்தலமைக்கு அப்படிங்கும் பொழுது எனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. புத்திர பாக்கியம் கிடையாது, உன்னோட மனைவியை கூட்டிட்டு வந்து சபதம் பண்ணு அப்படின்னா இல்லை அது முடியாது சாமி அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து கைப்பட்டு வராது, வா வழக்கு மாட்ட போட்டு அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேருக்கு அந்த வழக்கு மழை போயிடும். அவங்களும் கூப்பிட்டு விசாரிச்சு சொல்றாங்க, இல்லை நான் அவருக்கு தீண்டாமே இருக்காங்கிறத சொல்லாமே இருக்கணும். இல்லை நான் முடியாது, என்னால் சத்தியம் பண்ண முடியாது. அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நீ உன்னோட மனைவியை 2 பேரும் சேர்ந்து தண்ணியில் முடி சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு போறாரு. போய் மனைவியை கூட்டிட்டு வர்றாரு. வந்து ஒரு கையில் ஒரு சொட்டு வந்தார். வந்து அந்த ஒரு மூங்கில் அந்த பக்கத்தில் அந்த அம்மா பிடிச்சிருந்தாங்க, பக்கத்தில் இவர் பிடிச்சிருந்தாங்க. வந்து அடியா சொல்றாரு, ஐயா நான் இப்படி சொல்லலையே உன்னைய 2 பேரும் கையை பிடிச்சிட்டான் தண்ணியில் முங்கி சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்பதான் சொல்றாரு இவர், இப்படிலாம் நடந்தது. நான் இந்த தப்பா போனதுனால என்னோட மனைவி தீண்டாதன்னு சொன்னதுனால நான் இத்தனை வருஷ காலமா அவங்கள நாங்கள் சொல்லாமல் இருப்பது தான் அப்படின்னோடனே அவங்க பிள்ளைவாழ் அந்தனர்கள் என்ன சொல்றாங்கன்னு கூட அவர் கேட்கல. அப்படியே வரலாறு சொல்லி முடிச்சாரு. கொஞ்ச நேரம் எந்திரிச்சா இளமையான எந்திரிச்சாராம். எந்திரிச்சு அப்ப சாமி விடை மேல உங்களோட காட்சி கொடுக்குறாரு. நீங்க இப்படியே இந்த இளமை மாறாம இருந்து வாழ்ந்து அப்புறம் என்னுடைய வந்து சேர்க்க அப்படிங்கிறாரு. இப்பயுமே அந்த குளம் இளமை நீங்க அப்படி குளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தவறு செய்வது இயற்கை, அந்த தவறை திருத்தி நம்ம திரும்பி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அது மட்டும் இல்லாம இல்லைனா எப்படி இருக்கணும். இப்போ கணவன் மனைவி சண்டைனா அங்கே இந்த பெற்றவங்களும் அந்த பெற்றவங்கள் வந்தாங்கன்னா அங்கே 2ஆ பிரிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் வெளியே தெரியாம வீட்டு வச்சு வெளியே தெரியாம இருக்கணுங்கிறத வாழ்க்கை முறையா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அவங்க. சிக்கம்பரம் படிப்படும் அவரிட அடிக்கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளாலும் ஆசிரியர் பெருமக்களின் திருவருளாலும் இந்த அரசியல் உறவாட பணியில் அடியேனும் சிந்திக்க ஒரு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியார் நேற்று வந்து திருவிளையாடல் புராணம் பற்றி பேசினேன். நமக்கு வந்து சைவ சமயத்தில் 3 புராணங்கள் சொல்லப்படுது. பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம். செயற்கரிய செயல்களை செய்த நாயன்மார்களின் வரலாற்றை கூறுவது வந்து பெரிய புராணம். சிவபெருமான் அடியார்களுக்காகவும் சிற்றியர்களுக்காகவும் பல்வகையான செயல்களை மதுரையில் நடத்திய 64 திருவிளையாடல்களை கூறுவது திருவிளையாடல் புராணம். சிவபெருமானின் மகனான முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்ததையும் அவர் தேவர்களுக்காக அசுரர்களை கொன்றதையும் வள்ளி தெய்வானையின் திருமணத்தையும் கூறுவது வந்து கந்த புராணம். இப்போ நமக்கு வந்து இந்த திருவிளையாடல் புராணத்தை அருள் செய்தவர் வந்து பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவருக்கு 4 பேர் இருக்காங்க. இவர் வந்து வேதாரண்யம் இந்த திருமறைக்காடுங்கிற ஊரில் வந்து சுந்தர தேசிகர் அப்படிங்கிறவருக்கு வந்து மகனாக பிறந்தார். அவர் வந்து குருவா, அவர் அப்பாவே குருவா இருந்து இவருக்கு சைவ சித்தாந்தம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. இவர் அந்த மறைக்காட்டில் போய் சுவாமியை தினமும் தரிசனம் பண்ணுவார். அப்போ அவர் என்ன நினைப்பாரு, எல்லா கோயிலையும் நம்ம போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து, அதனால அப்படி எல்லா கோயிலும் போயிட்டு வரும்போது மதுரையில் வந்து தங்குறாரு. அப்போ ஒரு மடத்தில் தங்கி இருக்கும்போது ராத்திரி கனவுல மீனாட்சி அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த திருவிளையாடல் புராணத்தை தமிழில் எழுதாது, முதல்ல வடமொழியில் தான் எழுதுறது போல, நீ தமிழ் அழகு தமிழில் எழுது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்காக இவர் அந்த திருவிளையாடல் புராணத்தை 3 காண்டங்களாக பிரித்து, மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம்னு 3 பிரிவாக பிரித்து அவர் நமக்கு பாடி அறிவிக்கிறார். இப்போ நம்ம விளையாடல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா 2 பொருள் இருக்கு. ஒன்று பொறுப்பற்ற தன்மை, இன்னொன்று வந்து சராசரி மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு இப்போ நான் என்னம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்டால், என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோ கோவம். இதெல்லாம்
நீ என்ன விளையாடுறியா, நான் எவ்வளோ முக்கியமாக பேசியிருக்கேன், நீ பாட்டு இப்படி சொல்கிற அப்படின்னா இது வந்து பொறுப்பற்ற தன்மை. அது சொல்கிறத நம்ம கவனித்து கேட்கணும்ல, அப்படி கேட்காம இருந்தால் அது வந்து பொறுப்பற்ற தன்மை. இதே இன்னொன்று என்னன்னா, ஒரு பெரிய கல் இருக்குது, அதை வந்து ஒருத்தனை தூக்க சொல்கிறான். அவன் பார்க்குறான், வந்து பார்த்து தொடுப்பது, அப்பா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு போயிடுறான். அதே ஒரு பலசாலியை வந்து தூக்க சொன்னோம்னா அவன் லேசாக தூக்கப்படி வச்சு போயிடுவான். அப்போ இந்த முதல்ல பார்த்தவன் என்ன சொல்லுவான், எப்பா நீ இவன் என்ன விளையாட்டு மாதிரி கல்லை தூக்கிட்டான், என்னால் அந்த கல்லை அசைக்கப்பட முடியல அப்படின்னு சொல்லுவான். இது வந்து சராசரி மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இதே மாதிரி தான் இறைவன் செய்கிறா, அது வந்து திருவிளையாடல். அந்த மொத்தமாக அதை சொல்கிறது திருவிளையாடல் புராணம். இப்போ வந்து நம்ம இறைவன் வந்து இந்த உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாத்துக்குமே விளையாட்டு போல செய்கிறான்னு சொல்லி நம்ம கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுவார். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை கருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சகன் நாங்களே அப்படின்னு பாடுவார். அப்போ இந்த உலகம் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து பல வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் படுறோம், அதை வச்சு தான் நம்ம உணர்றோம். இதைத்தான் நம்ம மாணிக்கவாசகர் வந்து திருவம்பாவை பாடலில் நமக்கு காட்டுறாரு. அந்த பெண்கள் பாவை நோக்கிற பெண்கள் வந்து குளத்துல நீராடுவாங்க. அப்போ அவங்க வந்து இறைவனுடைய பெருமைகள் நாமங்களை எல்லாம் சொல்லி பாடுறாங்க. அப்போ வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இறைவா நீ இருக்கிறேன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்று போல இருக்கிறதில்ல. ஒருத்தவங்களுக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நல்லா வசதியாக நல்லா சுகமாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய திருவிளையாடல். ஆனால் இதற்குரிய காரணங்கள்லாம் எங்களால் அறிய முடியல. ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் நமக்கு பாடி காமிக்கிறாங்க. இப்போ ஏன் ஒருத்தருக்கு இன்பம், ஏன் ஒருத்தருக்கு துன்பம் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அதுக்கு நம்ம சிவஞான சித்தியாரில் அவர் ஒரு நம்ம நூல் கையில் சித்தாந்த நூல் அதில் பதில் சொல்கிறாரு. மண்ணுலே சில வியாதி மருத்துவன் அர்த்தியோடும் சின்னமாய் அர்த்தி கீறி தீர்த்திடுவன் சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடல் தீர்ப்பன். இறைவன் நம்ம என்ன செய்வார், இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு, இல்லைன்னா பெரிய ஒரு கட்டி இருக்கு உடம்புல அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அதுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியும். அதே இது ஒருத்தருக்கு லேசாக காய்ச்சல் ஒரு தலைவலி அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் அந்த மாத்திரையை போடு, தேனை கலந்து கொடு, இல்லைன்னா ஒரு எண்ணெயில் போட்டு குடிக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வைத்தியருக்கு தான் தெரியும் யாருக்கு இனிப்பு மருந்து கொடுக்கணும், யாருக்கு கசப்பு மருந்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் இறைவனும் நம்ம செஞ்ச நல்வினை தீவினைக்கு ஏற்ப யாருக்கு இன்பத்தை கொடுக்கணும், யாருக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இதை வச்சுதான் நம்ம திருவிளையாடல் புராணத்தை இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அந்த மதுரை எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. அந்த குலசேகர பாண்டியன் வந்து ஆட்சி நடத்தியிருக்கிறாரு. அவர் மணமுறை தலைநகரை வச்சு நடத்தியிருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு வியாபாரி, அவன் பேர் தனஞ்சயன் பேர். அவன் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போயிட்டு, அந்த காலத்தில் நடந்து தானே போகணும், கார் கிடையாது பஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது, போயிட்டு வந்தாங்கன்னா இரவுல பயணிக்க மாட்டாங்களாம். எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தங்கிட்டு மறுநாள் தான் கிளம்பி வருவாங்க. அதே மாதிரி இரவு வந்து ஒரு மண்டபத்தில் தங்கி இருக்கிறாரு. அப்போது அவர் பார்க்குறாரு, எதிர்த்தாக்க ஒரு சிவலிங்கம் இருக்குது, பக்கத்தில் ஒரு குளம் வேறு இருக்குது. அந்த ஒரு 12 மணிக்கான தேவர்கள்லாம் வந்து அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இவரும் பார்த்துட்டே இருக்காரு. இவரும் போய் அபிஷேகத்துலாம் கூட அவருக்கு ஜாமான்கள்லாம் எடுத்து கொடுக்குறாராம், எல்லாம் செய்கிறாராம். அப்படி இருக்கும்போது பெரிய போது அந்த தேவர்கள்லாம் மேலே போயிட்டாங்க. இவர் இப்போ வந்து இந்த அற்புதத்தை ராஜாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் ராஜாட்ட சொல்கிறாரு. ஒன்று ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் அமைச்சரை கூப்பிட்டு இல்லை அவர் அதே நினச்சிட்டு அப்படியே பட்டுக்கிறாராம். அப்போ சித்தர் வந்து ஒரு சித்தர் கனவுல வந்து சொல்கிறாரு, இந்த காட்டில் கடம்பவன காட்டில் நான் இருக்கேன், நீ வந்து அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி எனக்கு ஒரு கோவில் எழுப்புன்னு சாமி சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். காலையில் எழுந்திரிச்சு அமைச்சரை கூப்பிட்டு போகிறாரு. அந்த வெறும் பெரிய வனமாக இருக்குது, அதை பூரா காய்களை வச்சு அகற்றி இது பண்ணி அவர் அங்கே வச்சு பூஜை பண்ணி இருக்கிறார். இப்படி தான் அந்த கோயில் வந்த வரலாறு. இப்போ வந்து இந்திரன் சாபம் தீர்த்த படலம், அதுவும் நம்ம படத்தில் பார்ப்போம். இந்திரன் வந்து ஒரு நாள் அவன் இந்திரன் லோகத்தில் இருக்கான்.
அப்போ வந்து நடன வகையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய குலகுருவான வியாழ பகவான் வர்றாரு. அவர் வந்ததை பார்க்காம அவன் படுத்து அந்த ஆட்டத்திலே மெய் மறந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவர் பார்த்தாரு, கோபம் வந்துச்சு, நம்மளை மதிக்காமல் இப்படி இருக்கானே, நம்மளை பார்க்காத மாதிரி இருக்கானேன்னு தோச்சிட்டு போயிட்டாரு. இந்த ஆட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்திரன் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இப்படி குலகுரு வந்தார், நீங்கள் அவரை கவனிக்கல, அவர் தோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அதுக்கப்புறம் தேடி தேடி பார்க்குறான், குருவை காணும். அந்த குரு இல்லைன்னா அந்த நாடே செழிப்பாக இருக்காங்க. அதனால் என்ன செய்யணும்னு தேடி பார்த்துட்டு பிரம்மாட்ட கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், அவர் வர்ற நேரம் வரட்டும், அது வரைக்கும் துவஷ்டான்னு ஒரு அரக்கன், அவனுடைய மகன் பேர் விஸ்வரூபன். அவன் வந்து கல்வி கேள்விகள்லாம் சிறந்தவன். அதனால் அவன் வர்ற வரைக்கும் நீ இவனை வச்சுக்கோ குருவா அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு 3 தலை இருக்கும். சரின்னு சொல்லி இவனை வச்சு, இவனுக்கு ஆனால் பிடிக்கல, ஒரு அசுரனை போய் நமக்கு குருவா வைக்கிறதா அப்படின்னு இந்திரன் நினைப்பான். பிறகு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவனை குருவா வச்சிருக்கான். ஒரு நாள் என்ன செய்யறான், ஒரு யாகம் நடத்தணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணி அவன் யாகத்தை நடத்தினான். நடத்தும்போது என்ன செய்யறான், வெளியே சொல்லும்போது தேவர்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறது அந்த அசுரர்கள் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இவருக்கு கோவம் வந்துடும் இந்திரனுக்கு, பத்தியா நம்மகிட்ட எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் கையில் வஜ்ராயுதம் வச்சுருப்பாரு. அதை வச்சு அவன் தலையை விட்டுருவார். 3 தலை பறந்து போயிருவான். 1 காடையாக 1 குஞ்சியாக இருக்கு, 3 பறந்து போயிருவான். அதனால் இவனுக்கு என்ன செய்யுது, பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு. பிரம்மகத்தி தோஷம் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி தன்னால் இருக்க முடியாது வருவாங்களாம். உடனே இவருடைய அந்த பிரம்மகத்தி தோஷத்தை எல்லாம் பெண்கள், மரங்கள், தண்ணீர், மண் அப்படின்னு 4க்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்களாம். அதனால அவனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் பேச்சு. இப்போ அந்த துவஷ்டாங்கிறவன் என் மகனை இந்திரன் என் மகனை கொண்டுட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் வளர்க்குறான். யாகம் வளர்த்து அதுலேருந்து ஒரு அசுரன் வர்றான். அவன் பேர் விருத்ராசுரன். அவன்கிட்ட சொல்கிறான், நீ போய் அவனை இந்திரனை கொண்டுது அப்படின்னு சொல்கிறான். இந்த விருத்ராசுரன் வந்து இந்திரன் கூட 2 பேரும் சண்டை பயங்கரமாக போடுறாங்க. இவனுடைய அந்த வஜ்ராயுதம் வந்து ஏற்கனவே ஒரு அசுரனை கொண்டதுனால இவனுக்கு அது ரொம்ப இதாகலை. இவன் அந்த அசுரன் வந்து இரும்பு உலக்கையால் இந்திரன் தோள்பட்டையில் அடிச்சுவான். இவன் மயங்கி விழுந்துடுறான். உடனே அந்த விருத்ராசுரன் என்ன நினைப்பான், இந்திரன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு அவன் போயிடுறான். அப்புறம் இவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு இப்படி நம்மளை அடிச்சு போட்டு போயிட்டானே, இவனை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரம்மாட்ட கேட்பான். பிரம்மாப்பா நம்ம திருமால்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லி அவர் திருமால்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அந்த திருமால் பார்த்துட்டு, எப்பா ஒரு தரிசி முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு, நாங்கள் பார்க்கடலை கடையும் போது அசுரங்களும் ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடாது, தேவர்களும் ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சோம். அதை போய் ஒருத்தருமே வாங்கலை. அவர் அவர்த்தையும் விழுங்கிட்டாங்க. விழுங்கி அதுக்கப்புறம் முதுகுல முதுகு தண்டில் ஒட்டிக்கிட்டு அந்த முதுகு தண்டை கேட்டேன்னா அவர் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு வந்து நீ வஜ்ராயுதம் செஞ்சேன்னா இவனை அழிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவர் போய் தரிசி முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் கொடுத்துட்றாரு. அவர் யோகத்தில் உட்காந்து அவர் உயிர் இருந்துட்டு அப்புறம் முதுகெலும்பை எடுத்து வஜ்ராயுதம் செஞ்சு 2 வர்றான். வந்து அவன் போய் விருத்ராசுரனை போய் சண்டை போடுறான். சண்டை போடும்போது இவனால் தாங்க முடியல. அந்த விருத்ராசுரன் என்ன செய்யறான், கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டான். இப்போ இவன் ஆயுதம் நல்லா பலமாக இருக்கா, இந்திரன் ஆயுதம், அதனால் அவனால் சமாளிக்க முடியல, போய் கடலுக்குள்ளே ஒழிஞ்சுட்டான். இந்திரனும் தேடி பார்க்குறான், அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் என்ன செய்யறான், போய் பலவழியை கேட்கவும், நீ போய் அகத்தியர்கிட்ட கேளுங்க, அகத்தியர் வந்து இந்த கடலையே உறிஞ்சிடுவார், அவருக்கு வந்து பாரு. அந்த இந்திர லோகத்துக்கு தலைவன் இல்லை. என்ன செய்யலான்னு கேட்டால், அவன் நகுஷன் ஒருத்தனை போய் அவனை அவன் என்ன செய்யறான், இந்திராணி மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு நான் எப்போ வரேன்னு கேட்பான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போய் சாமிக்கு அந்த குரு பகவான்கிட்ட போய் கேட்பாங்க, இவன் இப்படி என்னை கேட்குறான், என்ன செய்ய. சப்த ரிஷிகள் அந்த சப்பரத்தை தூக்கிட்டு வர சொல்லுங்க, அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லு அப்படின்பாங்க. சரின்னு சொல்லி போய் நீங்கள் சப்த ரிஷிகளோட வந்தால் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சப்த ரிஷிகளை கூப்பிட்டு என்னை ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டு போங்க அப்படின்பான். அவங்க தூக்கிட்டு வரும்போதே சர்ப்ப அப்படின்பான். சர்ப்பனா வேகமாப்போன்னு அர்த்தம். இவருக்கு கோவம் வந்துடும். அகத்தியர் தான் முன்னாடி இருக்காரு, நீ சர்ப்பமா போன்னு சொல்லிட்டாரு. அவர் சாபம் கொடுத்தாரு. உடனே இவன் பாம்பாக விழுந்து ஓடிப்பிட்டான். இப்போ அதுக்கப்புறம் அவர் போய் தேவர்கள்லாம் பழையபடி அந்த குருவுக்கு வேண்டுவாங்க,
சுவாமி இந்திரனுக்கு நீங்கள் தான் வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த வியாழ பகவான் போய் அந்த ஆத்தங்கரையில் அந்த தாமரை தண்டுல தானே ஒழிஞ்சிருக்கான், அங்கே நின்று இந்திரா வா அப்படின்னு கூப்பிடுவார். அந்த இந்திரன் வெளியே வருவான். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் சாமி, எனக்கு இந்த தோஷம் நீங்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், நீ ஒவ்வொரு சிவன் கோயிலாக தரிசனம் பண்ணிட்டு வா, எங்கேயாவது உனக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இவன் அப்படியே எல்லாரோட சேர்ந்து போகிறான். போய் கையில் காசிலேருந்து ஒவ்வொரு கோயிலாக வழிபட்டே வரான். அவனுக்கு ஒன்றுமே குறைஞ்சப்பாடு. இந்த மதுரை கிட்ட வரும்போது அவனுக்கு உடம்பு லேசாயிடுது. அப்போ நம்ம நோய் தீர்ந்துச்சு அவனுக்கு தெரியுது. சாமி இங்கே எங்கேயாவது இருக்கிறான்னு தேடுங்க அப்படின்பாரு. கூட வந்த வீரர்கள்லாம் தேடி பார்க்குறாங்க, ராஜா இங்கே இருக்கிறாரு சாமி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த சாமி இருக்கிறாரு குளவுக்கு. உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சாமியால் தான் எனக்கு இது போச்சு, இவர் தான் அப்படின்னு சொல்லி வணங்கி அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறான். சாமிக்கு போட்டவுக்கு பூ இல்லையேன்னு கவலைப்படுவான். அப்போ அந்த குளத்துலேருந்து பொற்றாமரை வருவான், பொன்னாலான தாமரைகளாக வருது. அதை எடுத்து பூஜை பண்ணுவான். பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று நினைக்கிறான், சாமி இப்படி வெட்ட வெளியில் இருக்காருன்னு சொல்லிட்டு 8 யானை, 32 சிங்கம், 64 சிவகணங்கள் வச்சு ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் போகிற மாதிரி சாமியை மேலே இப்படி வந்து வச்சு அவன் பூஜை பண்ணுறான். அப்போ சாமிகிட்ட சொல்லுவான், சாமி நான் இங்கே இருந்தே நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்பான். இல்லைப்பா நீ இந்திரலாம் ஒதுக்கே போயிட்டு வருஷம் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு, சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து கும்பிட்டேன்னா நீ வருஷம் பூரா கும்பிட்ட பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவன் அப்படி சாபம் தேர்ந்து அவன் போயிட்டான். அடுத்து வந்து ஒரு கல்யாணுக்கு இது கல்யாணம் இல்லை, அதாவது வெள்ளாணுக்கு சாபம் கேட்கப்படலாம். அது வந்து இந்த இந்திரன் வந்து அசுரர்களை ஜெயிச்ச பெருமிதத்தில் ஐராவத யானை மேலே வந்துருக்கான். அப்போது துர்வாச முனிவர்கிட்ட போய் காசியில் சாமியை கும்பிட்டுட்டு சாமி தலையிலேருந்து ஒரு ரோஜா பூ, தாமரை பூ, அதை எடுத்துகிட்டு வர்றான். வரும்போது இந்திரனுக்கு எல்லாரும் பரிசுகள் கொடுக்குறாங்க, அதை வெற்றியாக ஜெயிச்சுட்டு வரான்னு சொல்லி. இப்போ இவனும் என்ன செய்யறான், நம்ம பக்கத்துக்கு இவன் துர்வாச முனிவர் நம்ம பக்கத்துக்கு இவன் கொடுப்போன்னு சொல்லிட்டு தாமரை பூவை அவகிட்ட கொடுக்குறாங்க. அவன் என்ன செய்யறான், வாங்கி அந்த யானை மேலே வைக்கிறான், அந்த மக்களுக்கு மேலே. அந்த யானை என்ன செய்யுது, அதை தூக்கி கால்களை போட்டு மிதிச்சிடுது. அப்போ இவர் கோவம் வந்துடுது, எப்படி நான் கொடுத்த பிரசாதத்தை நீ இப்படி ஒரு கைட்ட வாங்கினேன், அந்த யானை மக்களத்தில் வைக்கிற அந்த யானை தூக்கி போட்டு கால்களை போட்டு மிதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னா நீ வந்து ஒரு பாண்டியன் மன்னனால ஒரு தலை போக கடவுது அப்படிங்கிறார். இந்த யானையும் பூமியில் போய் சாதாரண யானையை சுற்றி குடிக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. உடனே தேவர்கள்லாம் காலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க, சாமி நீங்கள் மன்னிக்கணும், எங்களுக்கு வேறு பரிகாரம் சொல்லுங்க அதுக்கு அப்படின்னு சொல்லவும், சரி அவனுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன மாதிரி அவன் முடி மணிகளோட போயிடும். இந்த யானை ஒரு 100 வருஷம் பூமியில் திருச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை யானையாக மாறி வரும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த யானை அங்கே பூமியில் விழுந்துட்டான். விழுந்து அது முதல்ல வெள்ளை யானையாக இருக்கும், இப்போ வந்து கருப்பு யானையாக மாறிடுச்சு. மாறிட்டு அதாவது அங்கே ஒரு சுற்றி சுற்றி வருது. கடைசியில் அதுவும் கிளம்ப வந்துடுது. வந்து அந்த சுவாமியை பார்த்து அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பழையபடி அந்த ஞாபகம் வந்துருச்சு, நம்ம ஐராவதம் அப்படின்னு. அதுக்கு நேரமும் சாமி வெள்ளை நிறம் கொடுக்குறாரு. அப்போ சாமி என்ன கேட்குறாரு, சாமி வணக்கம், சாமி வர்றாரு, வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. சாமி நான் அந்த 8 யானை இருக்குல்ல, அது கூட நானும் ஒரு யானையாக இருக்கேன், நான் உங்களை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் சொல்லுவார், வேண்டாம், இந்திரன் எனக்கு பக்தன் தான், நீ அவனுக்கு தான் வாகனமாக இருக்கணும், நீ இந்திரனில் ஒரு போ அப்படின்னு சொல்லுவார். இது உடனே போகாது. அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே உட்காந்து அது பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம யானை நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு விடுறாரு. இந்த யானை போக மாட்டேங்குது, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுது. அவங்க போயிட்டாங்க. பழையபடி இது ஒரு இந்திரன் இங்கே இன்னொன்று பிரதிஷ்டை பண்ணி அங்கே இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு அந்த 100 வருஷம் முடிஞ்சிருச்சு, நாமளும் மேலே போகிற ஞாபகம் வந்துருச்சு. சரின்னு சொல்லி அதுவும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட நிறைவேற்று அதுவும் அந்த சாபம் நீங்கி அங்கே போயிடுச்சு. இப்படி தான் இதோட சாபம் நீங்கின படம். போதுமா?